அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இது வந்து ஒரு பழைய வீடு, ரொம்ப பழசெல்லாம் கிடையாது. எங்கள் அம்மாவோடைய அம்மா வீடு. இந்த வீட்டில் அவ்வளோ ஒரு ஞாபகங்கள், அதிகமான ஞாபகங்கள். இந்த தெருவோட அடையாளமாக இருந்த இந்த வீடு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்களேன். பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. நம்ம நாளைக்கு அப்புறம் அந்த சைடு போனோன்னே இந்த வீட்டை பார்த்தோன்னே, இப்போ இந்த வீடு எங்ககிட்ட இல்லை. ஆனால் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாகவும் வேதனையாகவும் இருந்துச்சு. பராமரிப்பு இல்லாமல் ரொம்ப மோசமான சூழ்நிலையில் கிடக்குது. இந்த தெருவோட அடையாளமாக இருந்த வீடுகளில் இதுவும் ஒன்று அப்படிங்கலாம், முன்னாடி இருக்கிறனால. அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த சைடில் நிறைய வீடுகள் கட்டி அடுக்கடுக்கடு மாடிகள்லாம் வந்துருச்சு, அடுக்கு மாடிகள்லாம் வந்துருச்சு. ஆனால் வந்து என்ன, நம்ம வீடு இப்படி போயிடுச்சுங்கிற ஒரு வருத்தம், அவ்வளோதான். நம்மக்கிட்ட இல்லை, அதனால் போயிடுச்சு. அதனால் வேறு அதை பற்றி பேசுவேன்னா, இந்த சைடில் இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே அந்த காலத்து வீடுகள், ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி. இதெல்லாம் அப்போ கட்டின வீடுகள் தான். இந்த மாதிரி நிறைய. இந்த தெரு வந்து கலிபா தெரு. இந்த கலிபா தெருவில் வந்து இந்த முன்னாடி இருக்கிற எங்கள் வீடு பழைய வீடு, மற்ற வீடுகள்லாம் இடித்து கட்டிட்டாங்க. இப்படி நெட்டுக்கு போனால் ஒரு எண்டிங் கடைசி வரைக்கும் ரொம்ப நீளமான தெருன்றே சொல்லலாம். அப்புறம் இந்த சைடு போனால், இந்த சைட்லேருந்து இந்த நெட்டு வரைக்கும் ஷேக் மதா தெரு. ஷேக் மதா தெருன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் பழைய காலத்து வீடு. அந்த காலத்து இந்த வீடுகள்லாம் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படி ரொம்ப இதுண்டு போச்சு. அப்புறம் வந்து ஷேக் மதார்னால் இந்த இதுதான் அவங்களுடைய வீடு, ஷேக் மதார்களுடைய வீடு. அவர் ஒரு வாத்தியார், சேக்கோ வாத்தியார்னு சொல்லுவாங்க. இந்த தெரு இப்படி நெட்டுக்கு போகும்.